தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் வலது கரத்தால் உன்னை தாங்கி எந்த சூழ்நிலையிலும் உன்னை அற்புதமாக பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவேன். சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்று தாவீது ராஜா யூதாவின் வனாந்தரத்தில் சத்துருக்களுக்கு தப்பி ஓடி தனிமையாகவும் தாகத்தோடும் அலைந்த கொடிய சூழ்நிலையிலும் தனது ஆத்துமாவில் சிறிதும் சோர்வடையாமல் தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று தனது உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்தும் அறிக்கையைத்தான் இன்றைய வசனத்தில் வாசித்தோம். அதேபோல் இன்று நீங்களும் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளும் போது அவர் தமது நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கி எங்கும் எதிலும் அற்புதமாக வழிநடத்துவார். கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருப்பதால் எவ்வித இருளான பள்ளத்தாக்குகளில் நீங்கள் நடந்தாலும் எந்த ஒரு பொல்லாப்பும் உங்களை ஒருபோதும் அணுக ஒட்டார். ஆகவே இன்றைய உங்கள் வாழ்க்கையின் வனாந்திர நிலை குறித்து சிறிதும் கலங்காதீர்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை தமது பலத்த கரங்களால் தாங்கி எல்லா சூழ்நிலைகளிலும் நித்தமும் வல்லமையாக உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாங்கும் ஆவியானவரே, என் வாழ்க்கையில் இருண்ட வனாந்தர பாதைகளில் நான் நடக்கும் போதெல்லாம் உமது நீதியின் வலது கரத்தால் என்னை தாங்கி பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதிய பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.